பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான நாளின் காலை பொழுதில் உங்களோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த 2ஆம் நாள் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபையை தேவன் கொடுத்து உங்களையும் என்னையும் இந்த புரோகிராம் மூலமாக இணைத்திருக்கிற கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 60:1 இன்றைக்கும் அந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பும்படி தேவன் என்ன செய்கிறார் என்கிறதை நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு சொன்னேன். விழுந்து கிடந்த, தள்ளப்பட்ட நிலைமையில் கிடந்த, கேட்பாரற்று கிடந்த ஒருவனை இயேசு தேடி போனார். அவர் உங்களையும் தேடி வந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த மனிதனை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறதை நாம் காண முடியும். நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த காலை வேளையில் அந்த வார்த்தை என்னை மிக அதிகமாய் தொட்ட ஒரு காரியம். உன்னுடைய விருப்பம் என்னவென்று தேவன் கேட்கிறார். ஆண்டவருடைய அற்புதங்களில் அநேக இடங்களில் அவர் யார்கிட்டையும் எதுவும் கேட்காமலே செய்திருப்பார். அவரே சில காரியங்களை செய்திருப்பார். சேரை உண்டாக்கி, துப்பி சேரை உண்டாக்கி கண்ணில் பூசி கழுவுன்னு சொல்லியிருப்பார். தொட்டு சுகமாக்கி இருப்பார். போய் உன்னை ஆசாரியனுக்கு காட்டு என்றிருப்பார். பல காரியங்களை செய்திருப்பார். அந்த இடத்துல இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் விருப்பம் என்ன? நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு விருப்பம் இருக்கா? கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன் ஆண்டவர் அப்படி கேட்டிருக்க வேண்டும்? 38 வருடமாய் ஒருவன் படுத்த படுக்கையாய் கிடந்தால் அவனிடத்தில் போய், கேட்பாரற்று கிடந்தால் அவனிடத்தில் போய், விசாரிப்பாரற்று கிடந்தால் அவனிடத்தில் போய், அரைகுறை பட்டினியும் பசியுமாய் கிடக்கிறவனிடத்தில் போய் கேட்ட அவனிடத்தில் என்ன பதில் சொல்லுவான் என்றால், நீங்களும் நானும் சொல்லுகிற ஒரு பதில்தான், நான் வாழ பிடிக்கவில்லை, நான் மரித்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி கூட ஆண்டவர் இடத்துல என்ன காரியம் உனக்குங்க, உனக்கு என்ன விருப்பத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன்னு கேட்டபோது சாக வேண்டும் என்று சொன்னான். ஆனால் பாருங்கள், சாவின் விளிம்பில் 38 ஆண்டுகளாக நகர முடியாத நிலையில் கிடக்கிற ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் உன் விருப்பம் என்னன்னு கேட்டால், உன்னுடைய நோக்கம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் அருகிலே ஆண்டவர் வந்திருக்கிறார்.
அவர் உங்களை பார்த்து கேட்குற ஒரு காரியம் அதுதான், உன் விருப்பம் என்ன? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு தருகிறவர். அந்த வசனத்தை திரும்ப நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷனாக கொடுத்தா, இருதயத்தின் விருப்பத்தை தருகின்ற தேவன். ஹிந்தியில் இருக்குது, மன் கி சாகத் கோ பூரா கர்த்தாக. மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவனுக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த கால வேளையில் மனதுடைய விருப்பங்கள் என்ன? அம்மா அப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது உனக்கு மேலே இருக்கிற அதிகாரி அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. சகோதரனே சகோதரியே, உன் விருப்பம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன கேட்பன்னு தெரியாத, அதை எப்படி அவர்கள் நிறைவேற்ற முடியும்? ஆனால் உன் விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் இந்த கால வேளையில் உன் அருகில் வந்திருக்கிறார். உன் எக்ஸ்பெக்டேஷனை அறிந்து, உன் உணர்வுகளை அறிந்து, அதற்கு ஏற்றபடி காரியங்களை செய்வதற்கு ஒரு நல்ல தேவன் இயேசு உண்டு. சகோதரனே உண்டு, சகோதரியே, மறந்து போகாத. யார் உன் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாட்டாலும், யார் உன் மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தாலும் நடக்காட்டாலும், யார் உன் மன விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அனுகூலம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அனுகூலம் பண்ணுகிற ஒருவர் உண்டு. அவர் இயேசு. அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுவோம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காலை வேளையில் ஆண்டவரே, என் கிட்ட வந்தவர் மாத்திரமில்லை, என் விருப்பத்தை கேட்குற ஒருத்தர் இருக்கிறீங்களே. கணவன் கேட்க மாட்டாங்க உங்கள் விருப்பத்தை, பிள்ளைகள் உங்கள் விருப்பத்தை கேட்டு உங்களுக்கு செய்யாது, பெற்றோர் உங்கள் விருப்பத்தை கேட்டு உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, மேலே அதிகாரி உன் விருப்பத்தை கேட்டு செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் உன் விருப்பத்தை கேட்டு உனக்கு நன்மை செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலும் கூடப்பா உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தையப்பா. எழும்பி பிரகாசிப்பதற்கு, எங்களை எழுப்புவதற்கு நீர் எங்கள் அருகில் வருகிறவர் மாத்திரமல்ல, எங்கள் விருப்பத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவர் உம்மை போல யாரும் இல்லைப்பா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவேளை இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய விருப்பம் என்னவோ தெரியாது எனக்கு, ஆனால் அந்த விருப்பத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் அருகில் வந்திருக்கிறீர் என்று நம்புகிறேன் அப்பா. ஷபாலா ரபா கதனல ரபா ஓரி கலபரபதுரியங்கல ரபா. ஜெபத்தை கேட்கிற தேவனாக, பதில் கொடுக்கிற தேவனாக, விரும்புகிறபடி பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆத்துமாவை வாழ வைப்பது போல எல்லாவற்றிலையும் வாழ வைக்க விரும்புகிற ஒருவர் உண்டு. நீர் இயேசு. உங்களுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அருகில் இருந்தவர்களை விருப்பத்தின்படி அவர்களுக்கு நன்மை செய்வீராக. தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்துங்கள். நீங்களும் தொடர்ந்து மறுபடியும் கேளுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமேன்.